ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான கோக்னட் ஜாக்ரி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்லேயே ரொம்ப ஹெல்த்தியான, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இந்த லட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் தேங்காய் சேர்ந்துருக்கிறதுனால இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஜாக்ரியும் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அளவு இரும்பு சத்து கிடைக்குங்க. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட் வெரைட்டிங்க. வாங்க கோக்னட் ஜாக்ரி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் லட்டு பண்ணுறதுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு தேங்காய் துருவினது மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் நம்ம திருவி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கிறப்ப லட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒருவேளை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணனாலும் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் பொடித்த சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. அதாவது எனக்கு திருவின தேங்காய் 3/4 கப்பு இருந்தது. அதனால் நான் 1/4 கப்பு அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துருக்குறேங்க. இந்த வெல்லம் நம்மளுடைய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்கங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா தேங்காயோடு கலந்து இந்த மாதிரி கலருக்கு மாறிடுங்க. வெல்லத்தினுடைய கலரை பொறுத்து உங்களுடைய தேங்காய் வதக்கலும் மாறி இருக்கும். கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம வதக்கணுன்னா ரொம்ப ஹார்டாயிரும் லட்டு. இது இப்போ நல்லா ஆறட்டுங்க. ஆறின உடனேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டுகளை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த லட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கோக்னட் ஜாக்ரி லட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எக்ஸலண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வெரைட்டி. ஈஸியாக பண்ணிட முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸே போதுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.